மை தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முழு நாட்டுக்கோழியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தலையை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி எப்படி நீட்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கு இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவலும் நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வில்லேஜ் ஸ்டைலில் நாட்டுக்கோழி வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருவாங்க. அதில் சிக்கன் பீசஸ் இருக்குது இல்லைங்களா, நல்லா வெந்த சிக்கன் பீசஸை எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து நாட்டுக்கோழி வறுவல் செய்வாங்க. அப்படி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக டேரெக்டாக சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்வாங்க வில்லேஜ் ஸ்டைலில். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யணுங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த லிங்க்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் கோழி குழம்பு வைக்கிறது நான் சிம்பிளாக தான் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக இருக்கும். கோழி குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க சிக்கன் பீசஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வானிலையில் எண்ணெயை ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஒரு பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம குழம்புலேயே போட்டிருப்போம். ஸோ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. ஸோ இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா வெந்த அந்த சிக்கன் பீசஸு அதை எடுத்து இதில் போட்டுருணும். அவ்வளோதான். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கரண்டி 2 கரண்டி அந்த குழம்பையும் சேர்த்து ஊற்றிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கிரேவி ஃபார்மில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை கொஞ்சம் நமக்கு ட்ரையாக வேணும்னா குழம்பெல்லாம் எதுவும் ஊற்றாமல் வெறும் சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெந்த சிக்கன் பீசஸ் தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டவ் 5 மினிட்ஸ் ஆனில் இருந்தால் போதும். அது சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சால்ட் நம்மளுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்பு வச்சு அதிலேருந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், இப்போ எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ கோழி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.